குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரி திங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜேஇ மெயின்ஸ் 2025ல செகண்ட் செஷனாக நடக்கக்கூடிய எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். இதில் என்ன சார் ஸ்பெஷலு? இந்த செகண்ட் செஷனில் தான் 2024-25ல +2 படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையுமே ஜேஇ மெயின்ஸ் என்ன செய்வாங்கன்னா அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷனுக்குரிய எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரியில் நடக்கும். மேக்ஸிமம் 24-25ல +2 படிக்கக்கூடிய பிள்ளைங்க அந்த எக்ஸாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இது யாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா? இப்போ நீங்கள் +2 படிக்கீங்கன்னா சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, மெட்ரிகுலேஷனாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, ஜேஇ மெயின்ஸ் எழுதணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனை கட்டாயம் என்ன செஞ்சு தான் ஆகணும்னு கேட்டிங்கன்னா கேட்டு தான் ஆகணும். ரொம்ப ரொம்ப பொறுமையாக கேளுங்கப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம பொறுமையை இருந்து என்ன செஞ்சிடும்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால எப்பவும் சொல்றதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணீங்கன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன செய்யுங்கன்னா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ் ஜேஇ மெயின்ஸ் 2025 செகண்ட் செஷன். ஆக்சுவலாக அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு என்னைக்கிலேருந்து என்னைக்கு வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் 31/1/2025 to 24 February 2025, அதாவது ஜனவரி 31ல இருந்து பிப்ரவரி 24 வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஐ திங்க் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜனவரி பிப்ரவரியில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவீங்க. பட் இதுக்குரிய எக்ஸாம் கட்டாயம் உங்கள் எல்லாத்துக்குமே +2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த செகண்ட் செஷனுக்குரிய எக்ஸாம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா நடக்கும். ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு என்னது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்மிட் கார்டு என்ன செஞ்சிரும்னு கேட்டிங்கன்னா வந்துடும். அதாவது ஹால் டிக்கெட் என்ன செஞ்சிடும்னா வந்துடும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஃபோன் நம்பர்லையோ இல்லாட்டினா உங்களுடைய வீட்டு அட்ரஸுக்கோ என்ன செஞ்சிரும்னு கேட்டிங்கன்னா வந்துடும். எக்ஸாம் எப்போ நடக்கும்? ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 8க்குள்ள, அதாவது ஏப்ரல் 1 to 8 2025ல ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 8 வரைக்குள்ள எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த சென்டரில் எழுதுறீங்களோ அந்த சென்டரை பொறுத்து 1லேருந்து 8க்குள்ள எந்த டேட்டில் வேணாலும் எந்த செஷன், அதாவது மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன், எந்த செஷனில் வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா ஹால் டிக்கெட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸோட என்ன செஞ்சிடும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் டேட்டு, உங்கள் எக்ஸாம் சென்டரு, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த செஷனில் அட்டன் பண்ணுறீங்க, ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் என்ன செய்வாங்கன்னா கொடுத்து அந்த அட்மிட் கார்டு என்ன செஞ்சிடும்னு கேட்டிங்கன்னா வந்துடும். ஏப்ரல் 1லேருந்து 8 வரைக்கும். சரி சார், ரிசல்ட் எப்போ சார் வரும்? ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 17 2025ல என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் என்ன செஞ்சிடும்னு கேட்டிங்கன்னா வந்துடும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டெக்ளரேஷன் டேட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்காங்க, ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லவே இல்லை. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சேம் எக்ஸாம் டேட்டும் அதே மாதிரி தான். ஸோ பின்னாடி என்ன செய்யணும்னா சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷனில் மெயின் பார்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் எக்காரணத்தை கொண்டு என்ன செய்யாதுன்னா மாறாது. எக்ஸாம் டேட் வந்து என்ன செய்யும்னு கேட்டினா முன்ன பின்ன என்ன செய்யும் கேட்டினா மாறும். பட் ஜனவரி 31ல இருந்து பிப்ரவரி 24க்குள்ள கட்டாயம் 2024-25ல +2 படிக்கக்கூடிய பிள்ளைங்க இதை என்ன செஞ்சிருங்கன்னு கேட்டினா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் இது போக நான் ஜேஇ மெயின்ஸ் எப்படி ஹவு டு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ஐடியா வேணும்னாலோ மறக்காம என்ன செய்யுங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.